சிங்கம் இருந்தது. அது தினமும் வேட்டையாடி எல்லா விலங்குகளையும் பயமுறுத்திக் கொண்டிருந்தது. ஊ ஆ அந்த சிங்கம் நம்மை பாப்கார்ன் மாதிரி தினமும் சாப்பிடுகிறது. நிம்மதியா தூங்க முடியல. நாம் ஏதாவது செய்ய வேண்டும். ஆமா, அவன் கர்ஜனை பயங்கர இடி மாதிரி இருக்கு. நாம் சிங்கத்திடம் ஒரு உடன்படிக்கை செய்தால் என்ன? நம்மில் ஒருவர் தினமும் சிங்கத்தில் குகைக்கு உணவாக செல்வோம். இதனால் மற்றவர்கள் நிம்மதியாக உறங்கலாம். சரி, ஆனால் முதலில் யார் செல்வது? நான் இல்லை, நான் மெதுவாக ஓடுவேன். இல்லை, நான் வேகமாக ஓடுவேன். ஐயோ, பயத்தில் உளறுகிறேன். ஈக். நல்ல யோசனை. அந்த காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் அந்த பயங்கர சிங்கத்தின் குகையை நோக்கி நடந்தன. இது என்ன? சிற்றுண்டிகளின் அணிவகுப்பு என்னிடம் வருகிறதா? உங்களுக்கு என்ன வேண்டும், பொடி பசங்களா? ஓ சிங்க மகாராஜா, தயவு செய்து எங்களை இனி துரத்தாதீர்கள். நாங்கள் தினமும் ஒருவரை உங்கள் குகைக்கு அனுப்புவோம். பெட் காஃபி மாதிரி காலையில் எழும்பும் பொழுது உணவு உங்கள் அருகில் இருக்கும். காட்டில் உணவு டோர் டெலிவரி சேவை உங்களுக்காக. ஆமாம், உங்களுக்கு ஈஸி பீஸி. உங்கள் வாசலில் உணவு. தினசரி உணவு டோர் டெலிவரி கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நான் உணவு தேடி கஷ்டப்படாமல் நல்லா தூங்கலாம். எனக்கு பிடித்திருக்கிறது. உடன்படிக்கை. உணவு தாமதமானால் நான் பொல்லாதவனாக மாறிவிடுவேன். நன்றி மகாராஜா. அதன் பிறகு குகைக்கு நேரடி உணவு விநியோகம் ஆரம்பமாயிற்று. ஒவ்வொரு காலையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விலங்கு பெருமூச்சு விட்டு அழுது கொண்டே அந்த சிங்கத்தின் குகைக்குள் செல்லும். இன்று முயல் செல்ல வேண்டிய தினம். டாடா சிறிய முயலே, நீ பஞ்சு போன்று மென்மையானவன். உன்னை இழப்பது மனசுக்கு வருத்தமா இருக்கு. கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது. அது விட்டலாச்சாரியா படம் மாதிரி தந்திரமானது. முயல் அந்த பயங்கர சிங்கத்தின் குகை நோக்கி மெதுவாக நடக்கத் தொடங்கியது. நான் தாமதமானால் திரு சிங்கம் மிகவும் கோபமாக இருப்பார். ஆத்திரத்தில் புத்தியை இழப்பார். என் திட்டம் வேலை செய்யும். எங்கடா போய் தொலைந்த? ஏன் இவ்வளவு தாமதம்? நான் பயங்கர பசியில் உள்ளேன். யானை பசிக்கு சோளப்பொறி மாதிரி வந்திருக்க பொடியனே. வலிமையான சிங்கராஜாவே, தாமதத்துக்கு மன்னிக்கவும். நான் இங்கு வரும் வழியில் ஒரு பயங்கரமான சிங்கத்தை சந்தித்தேன். அவன்தான் உண்மையான ராஜா என்றும் நீங்கள் ஒரு சிறு பூனை என்றும் சொன்னான். அவனிடமிருந்து தப்பித்து வர தாமதமாகிவிட்டது. மற்றொரு சிங்கமா? என்னை பூனை என்று அழைக்கிறானா? இப்போது என்னை அவனிடம் அழைத்துச் செல். யார் ராஜா என பார்ப்போம். வாருங்கள், அவன் எங்கு ஒளிந்து உள்ளான் என்று காட்டுகிறேன். அவன் பயங்கரமானவன், ஜாக்கிரதை. அவன் அந்த கிணத்தில் ஒளிந்து உள்ளான். அருகில் சென்று பாருங்கள் ராஜா. நான் அவனை பார்த்து விட்டேன். என்னையே முறைக்கிறான். எவ்வளவு தைரியம்! அவன் திரும்ப கர்ஜிக்கிறான். டேய் அடிச்சான் காப்பி, உன்னை என்ன பண்றேன் பார். சிங்கம் கோபத்துடன் கிணத்தில் தன் நிழல் மேல் பாய்ந்தது. பிறகுதான் தான் ஏமாந்தது தெரிந்தது. சிங்கம் கிணத்தில் மூழ்கி இறக்க ஆரம்பித்தது. ஹே, நான் முழுவதும் மூழ்கிவிட்டேன். உதவி, உதவி! இது ராஜாவுக்கு ஏற்றதல்ல. ஸ்பிளாஷ்! பை பை குமிழி குமிழி சிங்கமே, நாளைக்கு உன்னை அடக்கம் பண்ண வருகிறேன். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. அந்த சிங்கம் கிணத்தில் விழுந்து இறந்து விட்டது. இனி நமக்கு கவலை இல்லை. முயலே, நீ ஒரு புத்திசாலி. இனிமேல் அந்த பயங்கர சிங்கம் இல்லை.
ஹேய், நம்ம காடு மீண்டும் மகிழ்ச்சியான காடு ஆனது. ஏய், நம்ம காடு மீண்டும் மகிழ்ச்சியான காடு ஆனது. ஏய், நம்ம காடு மீண்டும் மகிழ்ச்சியான காடு ஆனது. அந்த புத்திசாலி முயல் தன் அறிவால் அந்த விலங்குகளை காப்பாற்றினான். நண்பர்களே, ஆபத்து வரும் பொழுது பயந்து துவண்டு விடாமல் அறிவால் ஆபத்தை வெல்லுங்கள். நண்பர்களே, என்னோட கதையை நீங்க பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம நண்பர்கள் ஆகலாமா? உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த முறை சந்திப்போம்.